தியேட்டர்ல வந்து பேனரே வைக்க விட மாட்டாங்க, கிழிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ எவ்ரிவன். கேபி பாலா நாயகனா அறிமுகமான காந்தி கண்ணாடி படத்தினுடைய இயக்குனர் ஷெரீஃப் வந்து நேற்று ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாருங்க. அது வந்து சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிருந்துச்சு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட படத்துக்கு ஏங்க இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறீங்க, ஏன் வந்து எனக்கு தேட்டர்ஸ் கொடுக்க மாட்டீங்க, எங்கள் பேனர்ஸை கிழிக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் என்ன தான் பண்ணோம், நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்து வந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது எங்களோட படத்துக்கு நீங்கள் இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறது அப்படின்றது நியாயமில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புலம்பியிருந்தார். கூடவே நம்ம கேபி பாலாவும் லாரன்ஸ் மாஸ்டருமே வந்து பக்கத்தில் இருந்தாங்க. இது சோஷியல் மீடியால நேத்து செம்ம வைரலா போயிருந்துச்சு. சரியா அண்ணே, தேங்க்ஸ் ஃபார் தி சப்போர்ட்ண்ணே. குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது காரணம் வந்து சிவகார்த்திகேயன். அவர் தான் வந்து மாஃபியா வச்சிருக்காரு, பிஆர் டீம் வச்சிருக்காரு, இதெல்லாம் வச்சு வந்து சின்ன நடிகர்கள் வந்து நசுக்கிறாரு, ஒடுக்குறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஒரு சின்ன ரிப்ளைவா தான் இந்த வீடியோவை நான் வந்து கொடுக்குறேங்க. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் சின்ன திரையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து மெரினா படத்தின் மூலயமா ஹீரோவா அறிமுகமாகி தன்னுடைய கடின உழைப்பாலும் தன்னுடைய அந்த என்டர்டெய்னிங் திறமையாலும் பல ரசிகர்களுடைய ஆதரவாலும் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான நடிகராக இருக்காரு. அது காரணம் வந்து அவருடைய உழைப்பு மட்டும்தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விஜய் டிவி ஸ்டார்ஸ்க்கு வந்து தன்னுடைய படங்கள் மூலயமா வந்து பல வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு வந்து சினிமா ரீதியில் பல உதவிகளை வந்து பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரியோ ராஜா அவர்களை வச்சு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்ற திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். அருண் ராஜா காமராஜா வச்சு கனா ப்ரொடியூஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் வந்து கவின் அவர்களுடைய லிஃப்ட் படத்தில் இன்னா மயில் அப்படின்ற பாட்டை பாடி கொடுத்தார். ரோபோ சங்கர், தங்கதுரை மாதிரியான நல்ல நகைச்சுவை நடிகர்களுக்கு வந்து தன்னுடைய திரைப்படங்களை தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாரு. சதீஷ்க்கு வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி அவருடைய லிஸ்ட்டை வந்து சொல்லிட்டே போலாங்க. கேபி பாலாக்கும் எஸ்கேக்குமான அந்த உறவு அந்த பாண்டிங் அப்படின்றது வந்து பல இடங்கள்ல ரெண்டு பேருமே அதை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சிவகார்த்திகேயன் வந்து இதை பண்றாரு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து உண்மையிலேயே ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்குங்க. எஸ்கேவினுடைய வளர்ச்சியை பிடிக்காத சில ரசிகர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்றாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க பண்ற எந்த ஒரு விஷயமே வந்து அவருடைய கரியரையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேன் பேஸோ எதுவுமே மாறிக்காது அப்படின்றது தான் உண்மை. நேற்று கூட மதராசி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு அந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருந்துங்க. கிட்டத்தட்ட வந்து வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அந்த திரைப்படம் மாறிட்டு வருது. இந்த நிலையில் இந்த மாதிரியான சர்ச்சைகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே ஒரு பெரிய படம் ஒரு சின்ன படம் வருது அப்படின்னா அந்த பெரிய படத்துக்கு தான் வந்து தியேட்டர் ஓனர்ஸும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி அதுக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. இது வந்து வழக்கமான ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயனுடைய படம் வராம வேற யாரோட படம் வந்திருந்தாலும் கூட தியேட்டர் ஓனர்ஸ் இந்த ஒரு விஷயங்கள் தான் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு 4 ஸ்க்ரீன் இருக்கு அப்படின்னா 2 ஸ்க்ரீன் வந்து அந்த பெரிய படத்துக்கும் இன்னும் வந்து 2 ஸ்க்ரீன் வந்து சின்ன படங்களுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் நார்மலா தமிழ் சினிமாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த படத்தோட ரிவ்யூ எப்படி வருது அப்படின்றத பார்த்து இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்ல வந்து அதை மாற்றி அமைப்பாங்க. அப்படி இருக்கும்போது பாலாவினுடைய படத்துக்கு எஸ்கேவால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றதுலாம் வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல. அப்படி அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா அவர் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்தில் தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக இருந்திருக்கவே முடியாது அப்படின்னு தான் உண்மை. எப்பவுமே வந்து சொல்லுவாங்க இல்லையா, அஜித் சார் சொல்ற மாதிரி தான் நம்ம கீழே இருக்கவங்களை நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம மேலே இருக்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து எஸ்கே வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சினிமாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய துறை சார்ந்த நண்பர்கள் எல்லாருமே வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தன்னால் என்ன உதவ முடியுமோ அதை வந்து உதவிட்டு வர. ரீசெண்டாக கூட கோபி சுதாகருடைய படத்தில் ஒரு பாட்டு வந்து பாடி கொடுத்தாரு. இப்படி சின்ன சின்ன கலைஞர்கள் சின்ன சின்ன நடிகர்கள் அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதா எஸ்கே அவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லியா இருந்துச்சு. நேற்று வந்து அதை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இன்னும்டா இதெல்லாம் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த இஷ்யூவை பார்த்துருப்பீங்க. இந்த இஷ்யூ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ.